வணக்கம் நண்பர்களே, ஸ்மார்ட் பெர்மிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கோட் de la route குவிஸ் பார்க்கப் போகிறோம். மொத்தம் 10 கேள்விகள். ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்க்கலாம். 10 கேள்விகளில் நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கிறீர்கள் என்பதையும் கடைசியில் பார்ப்போம். தயாரா? வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். கேள்வி 1. ஆட்டோ ரூட் டைரக்ஷன். முதல் கேள்வி, நாம் ஆட்டோ ரூட்டில் பயணம் செய்கிறோம். மேலே இருக்கும் டைரக்ஷன் பேனல்ஸை நன்றாக கவனியுங்கள். நான் செல்ல வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு சரியாகச் செல்ல என்ன செய்ய வேண்டும்? ஏ. கடைசி நேரத்தில் லேன் மாற்ற வேண்டும். பி. முன்கூட்டியே பேனல் பார்த்து சரியான லேனை தேர்வு செய்ய வேண்டும். சி. எந்த லேன்லாவது செல்லலாம். சரியான பதில் பி. டிரெக்ஷன் பேனலை முன்கூட்டியே கவனித்து செல்ல வேண்டிய திசைக்கேற்ற லேனை பாதுகாப்பாக தேர்வு செய்ய வேண்டும். கடைசி நேரத்தில் திடீரென்று லேன் மாற்றுவது ஆபத்தானது. தேர்வில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பேனலை முன்கூட்டியே பாருங்கள். கடைசி நேர முடிவுகளை தவிருங்கள். கேள்வி 2. பேசேஜ் பியட்டான். இரண்டாவது கேள்வி, முன்னால் ஒரு பேசேஜ் பியட்டான் இருக்கிறது. இப்போது ஓட்டுநர் என்ன செய்ய வேண்டும்? ஏ. வேகத்தை அதிகரிக்க வேண்டும். பி. வேகத்தை குறைத்து பாதசாரி இருக்கிறாரா என்று கவனிக்க வேண்டும். சி. ஹார்ன் அடித்துக் கொண்டு செல்ல வேண்டும். சரியான பதில் பி. பேசேஜ் பியட்டனை அணுகும்போது சுற்றுப்புறத்தை கவனித்து தேவையான அளவு வேகத்தை குறைக்க வேண்டும். ஒரு பாதசாரி கடக்கத் தொடங்கியிருந்தாலோ அல்லது கடக்க விருப்பம் இருப்பதை தெளிவாக காட்டினாலோ அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பேசேஜ் பியட்டான் ஆர்ம் அப்சர்வேஷன் பிளஸ் ஆன்டிசிபேஷன் பிளஸ் பிரையாரிட்டே ஓ பியட்டான். கேள்வி 3. இன்டர்டிக்ஷன் டே டேபாசே. மூன்றாவது கேள்வி, வலது பக்கத்தில் இருக்கும் பனோவை நன்றாக பாருங்கள். இந்த இடத்தில் முன்னால் செல்லும் வாகனத்தை நான் முந்தலாமா? ஏ. ஆம். பி. இல்லை. சி. வேகமாக சென்றால் மட்டும் முந்தலாம். சரியான பதில் பி. இல்லை. இந்த பனோ இன்டர்டிக்ஷன் டே டேபாசே, அதாவது முந்திச் செல்ல தடை என்பதை அறிவிக்கிறது. இந்த தடை முடிவடையும் வரை அல்லது மற்றொரு சிக்னல் விதியை மாற்றும் வரை அதை மதிக்க வேண்டும். தேர்வில் பனோ ஐ பார்த்தவுடன் அதன் வடிவம், நிறம், சிம்பல் ஆகியவற்றை முதலில் அடையாளம் காணுங்கள். கேள்வி 4. சேடேல பசாஜ். நான்காவது கேள்வி, நாம் ஒரு இன்டர்செக்ஷனை அணுகுகிறோம். முன்னால் சேடேல பசாஜ் பனோ இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஏ. எப்போதும் கட்டாயமாக முழுமையாக நிற்க வேண்டும். பி. முன்னுரிமை உள்ளவர்களை அனுப்பி பாதுகாப்பாக இருந்தால் செல்ல வேண்டும். சி. வேகமாக நேராகச் செல்ல வேண்டும். சரியான பதில் பி. சேடேல பாசாஜ் என்பது ஸ்டாப் அல்ல. எப்போதும் கட்டாயமாக முழுமையாக நிற்க வேண்டும் என்ற விதி இல்லை. ஆனால் மற்ற சாலையில் வரும் வாகனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் நிறுத்த வேண்டும். பாதை பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை உறுதி செய்த பிறகே செல்ல வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சேடேஸ் இஷ் நான் முதலில் செல்ல வேண்டும் என்பதல்ல, முன்னுரிமை உள்ளவர்களை முதலில் அனுப்ப வேண்டும். கேள்வி 5. கார்ஃபோர் அசான்ஸ் ஜிரத்வார். ஐந்தாவது கேள்வி, இப்போது நாம் ஒரு சுற்றுவட்டத்தை அணுகுகிறோம். நுழைவதற்கு முன் சேடேல பசாஜ் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏ. ஏற்கனவே சுற்றுவட்டத்தில் பயணிக்கும் வாகனங்களை கவனித்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பி. ஹார்ன் அடித்துவிட்டு உடனே நுழைய வேண்டும். சி. இண்டிகேட்டர் போட்டால் மட்டும் போதும். சரியான பதில் ஏ. இங்கே சேடேல பாசாஜ் இருப்பதால் ஏற்கனவே ஜிராட்வாரில் பயணிக்கும் வாகனங்களின் பாதையை மதிக்க வேண்டும். பாதுகாப்பான இடைவெளி கிடைத்த பிறகே நுழைய வேண்டும். முக்கியம், பொதுவாக நாம் இதை ரான் பாயிண்ட் என்று சொன்னாலும் சேடேல பாசாஜுடன் அமைந்த இந்த வகை சுற்றுவட்டத்திற்கு கார்ஃபோர் அசான்ஸ் ஜிராத்வார் என்பதே துல்லியமான பெயர். கேள்வி 6. ஃபியூ ரூஜ்.
ஆறாவது கேள்வி, கொஞ்சம் கவனமாக பதில் சொல்லுங்கள். டிராஃபிக் லைட் சிவப்பாக இருக்கிறது, ஆனால் அதற்கு கீழே ரூட் பிரையாரிட்டேர் பேனோ தெரிகிறது. நான் செல்லலாமா? ஏ, ஆம், ரூட் பிரையாரிட்டேர் என்பதால் செல்லலாம். பி, இல்லை, சிவப்பு விளக்கில் நிற்க வேண்டும். சி, வேறு வாகனம் வரவில்லை என்றால் செல்லலாம். சரியான பதில் பி, ஃபியூ ரூஜ் என்றால் கட்டாயமாக நிற்க வேண்டும். கீழே பிரையாரிட்டி பனோ இருந்தாலும் செயல்பாட்டில் இருக்கும் டிராஃபிக் லைட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை மதிக்க வேண்டும். தேர்வில் இதை மறக்காதீர்கள். ஃபியூ ரூஜ் அட் அரேத் ஆப்சொல்யூ. கேள்வி 7, ஸ்டேஷன்மன் பெயண்ட். 7வது கேள்வி, இந்த இடத்துல நான் காரை பார்க் செய்ய விரும்புகிறேன். பி பனோவின் கீழே பேயாண்ட் என்று எழுதப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் என்ன? ஏ, பார்க்கிங் இலவசம். பி, பார்க்கிங் பயன்படுத்த கட்டணம் செலுத்த வேண்டும். சி, பார்க்கிங் முழுமையாக தடை. சரியான பதில் பி, பயாண்ட் என்றால் இது ஒரு ஸ்டேஷன்மென்ட் பேயண்ட். அந்த இடத்தில் பொருந்தும் நேரம், கட்டணம் செலுத்தும் முறை மற்றும் பிற லோக்கல் பார்க்கிங் விதிகளை பார்த்து அதன்படி பார்க் செய்ய வேண்டும். பி பனோ மட்டும் பார்க்காமல் அதன் கீழே இருக்கும் பனோன்சோவையும் எப்போதும் கவனியுங்கள். கேள்வி 8, விரேஜஸ் டேஞ்சரு. 8வது கேள்வி, இந்த டேஞ்சர் பனோ ஐ நன்றாக பாருங்கள். இது என்ன அபாயத்தை அறிவிக்கிறது? ஏ, முன்னால் தொடர்ச்சியான ஆபத்தான வளைவுகள் உள்ளன. பி, ஆட்டோ ரூட் ஆரம்பமாகிறது. சி, முன்னால் இருக்கும் வாகனத்தை கட்டாயமாக முந்த வேண்டும். சரியான பதில் ஏ, இந்த பானோ முன்னால் தொடர்ச்சியான ஆபத்தான வளைவுகள் இருப்பதை எச்சரிக்கிறது. அதனுடன் இருக்கும் பானோன்சோவில் காட்டப்படும் தகவலையும் கவனமாக படிக்க வேண்டும். அது அபாயம் தொடங்கும் தூரம் அல்லது அபாயம் நீடிக்கும் பகுதி போன்ற கூடுதல் தகவலை கொடுக்கலாம். எனவே வேகத்தை சூழ்நிலைக்கு ஏற்ப குறைத்து ஸ்டீரிங் ஐ கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொண்டு கவனமாகச் செல்ல வேண்டும். டேஞ்சர் பானோ பார்த்தவுடன் முதலில் வேகத்தை பற்றி யோசியுங்கள். 9வது கேள்வி, ஆட்டோ ரூட்டில் 110 ராப்பல் என்று பேனோ தெரிகிறது. ராப்பல் என்றால் என்ன? ஏ, இப்போதுதான் புதிய 110 km/h வரம்பு ஆரம்பிக்கிறது. பி, ஏற்கனவே பொருந்திக் கொண்டிருக்கும் 110 km/h வரம்பை நினைவூட்டுகிறது. சி, குறைந்தபட்சம் 110 km/h செல்ல வேண்டும். சரியான பதில் பி, ராப்பல் என்றால் நினைவூட்டல். அதாவது அந்த வேக வரம்பு புதிதாக இங்கே ஆரம்பிக்கிறது என்று அர்த்தமல்ல. ஏற்கனவே பொருந்தும் வேக வரம்பை ஓட்டுநருக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது. ராப்பல் ஷாஸ் ரிமைண்டர். இந்த வார்த்தையை நினைவில் வைத்துக் கொண்டால் இந்த கேள்வி மிகவும் எளிது. கேள்வி 10, ஆட்டோ ரூட் சூ லா ப்ளூயி. இப்போது கடைசி கேள்வி, மழை பெய்கிறது. ஆட்டோ ரூட்டில் விசிபிலிட்டி குறைந்திருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஏ, வழக்கத்தை விட வேகமாகச் செல்ல வேண்டும். பி, சூழ்நிலைக்கு ஏற்ப வேகத்தை குறைத்து பாதுகாப்பு இடைவெளியை அதிகரிக்க வேண்டும். சி, முன்னால் செல்லும் வாகனத்திற்கு மிகவும் அருகில் செல்ல வேண்டும். சரியான பதில் பி, மழையில் ரோட் கிரிப் குறையலாம், பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அதிகரிக்கலாம், விசிபிலிட்டியும் குறையலாம். அதனால் வேகத்தை சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி முன்னால் செல்லும் வாகனத்துடன் போதுமான பாதுகாப்பு இடைவெளியை வைத்திருக்க வேண்டும். மழை என்றால் 3 விஷயங்கள் நினைவில் இருக்கட்டும். வேகம் குறை, டிஸ்டன்ஸ் அதிகரி, அப்சர்வேஷன் அதிகரி. சரி நண்பர்களே, இன்றைய 10 கேள்விகளும் முடிந்துவிட்டன. நீங்கள் 10ல எத்தனை சரியான பதில்கள் சொன்னீர்கள்? உங்கள் ஸ்கோர் ஐ காமெண்ட்ல எழுதுங்கள். தவறான பதில்கள் இருந்தால் மீண்டும் பார்த்து சரியான விதியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியான கோட் டெ லா ரூட் குவிஸ் வீடியோக்களுக்கு ஸ்மார்ட் பெர்மிஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். நன்றி நண்பர்களே. ஸ்மார்ட் பெர்மிஸ், டிரைவ் வித் கான்ஃபிடன்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.